நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க, உங்கள் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ராசிநாதன் ஆட்சியாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் உங்கள் இயல்பாக இருக்கிற ஒரு நிலையை விட இந்த சமயம் இந்த மாதம் உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு அழகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. நிறைய வந்துட்டு பிங்க் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணிக்குவீங்க. ரெட் கலரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. தைரியம் நல்லாவே வந்து ஒரு பர்சனாலிட்டியில் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஒரு தைரியமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் துணிச்சலாக இறங்கி ஈடுபடுவீங்க. சரி, ஓகே. எனக்கு வந்து பொருளாதாரம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 2ஆம் இடம் தான் பொருளாதாரம். 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இந்த மாதத்தில் கலந்துருக்க போகிறார். அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உத்தியோக தொழில் மூலியமாக பணவரவு சூப்பராக இருக்குது. தந்தையின் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. குருவும் 2ஆம் இடத்தை பார்க்குறனால உங்கள் குழந்தைகள் மூலியமாகவும் ஒரு சிலருக்கு பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, எங்கள் குடும்பம் எப்படிங்க இருக்கும், எங்கள் குடும்பத்தோட சப்போர்ட்லாம் கிடைக்குமா அப்படின்னா, கட்டாயம் உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் குடும்பத்தில் வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போ வருவீங்க, உங்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க. ஓகே, நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமுங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. தைரியமாக எந்த ஒரு வேலையும் துணிச்சலாக தைரியமாக குறிப்பாக தொழிலில் காட்டுவீங்க. ஓகேங்க. அடுத்து வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காருங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி வக்ரமாக சுய ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா ஒரு லோன் போட்டு நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இல்லை சனி அப்படின்னா இந்த சமயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கொஞ்சம் இந்த ஒரு 2 மாத காலத்துக்கே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஓகே. இல்லை சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னா தாராளமாக நீங்கள் வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், என்ன வேணால் பண்ணலாங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க ஹெலிகாப்டர் கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, என் குழந்தைக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்துட்டு 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். அப்போ குழந்தைகள் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே கவனம். அவங்க வந்து நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா, எந்த வழியில் போயிட்டுருக்காங்க, எந்தளவு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு 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 வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பாக்கியம் சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக, அது காளியம்மன், ஒரு அம்மன் வடிவத்தில், ஒரு உக்ர அம்மன் வடிவத்தில் இருக்கிற குலதெய்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதம் போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது அந்த குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுதுங்க. ஓகே, எங்களுக்கு உத்தியோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உத்தியோகஸ்தானத்தில் இது வரைக்கும் நிறையவே டென்ஷனுங்க, அலைச்சலுங்க. உங்களுக்கு சனி உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இல்லாத பட்சத்தில் தொழில் வந்து உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக கொண்டு போகணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா, உத்தியோகத்தில் நீங்கள் தாங்க கிங்கு, நீங்கள் வச்சதாங்க சட்டம். இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லை, நீங்கள் செஞ்ச செயலுக்கு மரியாதை இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வேலை இல்லாதவங்களுக்கு சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் கட்டாயம் இந்த மாதம் வேலை கிடைச்சே தீருங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன் இவ்வளோ ஷோராக சொல்கிறேன் அப்படின்னா, குருவோட பார்வையும் படுது. அதனால் உத்தியோகம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சே தீரும். அது மனசுக்கு பிடிச்ச உத்தியோகம். கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டுருக்கு, சொத்து ரீதியாக அந்த மாதிரி எதாவது நடந்துருச்சுன்னா அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. சரி, எனக்கு வந்து திருமணம் நடக்குமா, இல்லை என் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காருங்க. இது வந்து கொஞ்சம் உங்களோட திருமணம் ஆகாதவங்களுக்கு முருகனோட அருளால் திருமணம் நடக்கும். அப்போ சஷ்டி விரதம் இருக்கிறது, கிருத்திகை அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்புங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், 7ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு இருக்கிறனால மனைவி பேரில் சொத்துக்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராகவும் மாற்றிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அடுத்து எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி எப்படிங்க இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு இடுப்புக்கு கீழே கால் வலி, பாத வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஈரத்தில் நடக்கும்போது கரெக்டாக கால் வச்சு கவனமாக நடங்க. ஓகே, எனக்கு அப்பாவுக்கு எப்படிங்க இருக்கும், நான் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 9ஆம் அதிபதி 12இல் ஆட்சி உச்ச மூல திரிகோணம். அப்போ தாராளமாக வெளிநாடு போகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதம் பயன்படுத்திக்கோங்க. அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும். அப்பாவின் மூலியமாக அப்பாவிற்காக ஒரு விரயம், அது சுப விரயமாக பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சரி, தொழில் எப்படிங்க இருக்கும்? தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார். அதுவும் அது வந்து கடக ராசி, நீர் ராசிங்க. அப்போ கடல் கடந்து நீங்கள் உத்தியோகம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க, குறிப்பாக சைக்காலஜிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, தொழில் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லா இருக்குமா, லாபங்கள் நல்லபடியாக வருமா, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சூரியன் ஆட்சியாக இருக்கார். ஆனால் இன்னும் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கேது இருக்காருங்க. கேது என்ன பண்ணுவார், இருக்கிற இடத்துல கொஞ்சம் தடையை கொடுப்பார். அப்போ சூரியன் என்ன தான் நமக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுத்தாலும் கேதுவால் சில தடைகள் வரும். இதை சரி பண்ணிக்கணும்னா கேதுகிட்ட சரண்டர் ஆயிடணும். கேது எப்படி சரண்டர் ஆகலாம், தினமும் விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் முடிஞ்சால் ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பணவரவில் லாபத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்க, எனக்கு விரயம் எப்படிங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, விரயஸ்தானத்தை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்காக இந்த மாதம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிடுவீங்க. இத்தனை நாள் அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் அதிகமாக வந்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு தேவையான ஜுவல் வாங்கிக்கிறது, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கிக்கிறது, உங்களுக்குன்னு இந்த மாதம் நிறைய அதிகமாக செலவு பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ பெண்களாகி எங்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு ரொம்ப சூப்பருங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்களை வாங்கிக்குவீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் குடும்பம், பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பொழுதுனிக்கும் அவங்களே சார்ந்திருந்தவங்க இப்போ இந்த மாதம் எனக்கு அப்படின்னு உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. உங்களோட மன மகிழ்ச்சி இந்த மாதம் நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறீங்க. ஓகே, இந்த மாதம் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணுன்னா நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்கள். சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் அதாவது வசதிகள் இல்லாத சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் உதவிகள் பண்ணுறதின் மூலியமாக இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்க போகுது.